கசினோ தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் இன்று கருத்து வெளியிட்டனர். கொழும்பில் கசினோ எனினும் கிராமங்களுக்கு பணம் இல்லை. பணம் இல்லாமல் எதனையும் செய்ய முடியாது. வீதிகளை அமைக்க முடியாது. மின்சார வேலிகளையும் அமைக்க முடியாது. எனவே யானைகள் உயிரிழக்கும். எமக்கும் உயிரிழக்க வேண்டி ஏற்படும். இந்த சிறிய நாட்டில் யானைகளையும் மக்களையும் பாதுகாக்க பாதுகாப்பு வேலியொன்றை அமைக்க முடியாத அரசாங்கம் உலகிற்கு பெரிதாக அபிவிருத்தியை காண்பிக்கின்றது. මුදල් හොයන්න ඕනම ජහජරා වැඩකට අතගහන්න කටයුතු කරන බව මේ කැසිනෝ පනත් පාර්ලිමේන්තුවට ගෙනෙහිම හරහා தற்போது அரசாங்கம் பணமுடைப்பதற்காக பல்வேறு மோசமான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றது. கசினோ சட்டத்தை பாராளுமன்றத்திற்கு கொண்டுவர எடுத்த முயற்சி மூலம் அது புலப்படுகின்றது. அதே போன்று பாலியல் தொழிலும் பாதாள உலக விடயங்களும் இடம்பெறும் என நினைக்கின்றோம். கிராமம் விஹாரை எனும் விழுமியங்களை மறந்து நகரம் கசினோ பாலியல் தொழில் எனும் கொள்கையுடனேயே இந்த அரசாங்கம் நகர்கிறது. ගණකා මඩමයි කියන ප්‍රතිපත්තිවල ඉඳගෙන තමයි දැන් ආණ්ඩුව රට ඉස්සරහට ගෙනියන්න හදන්නේ. ඕනම රටකට සංචාරිකයෝ එන්නේ கச்சிற்பங்களை மாத்திரம் பார்வையிடுவதற்காக சுற்றுலா பயணிகள் வருவதில்லை. வரலாற்று சிறப்புமிக்க விடயங்களை மாத்திரம் பார்ப்பதற்காக அவர்கள் வருவதில்லை. அதனை பார்க்க வருவோரும் இருக்கின்றனர். எனினும் பெரும்பாலானோர் உல்லாசமாக தமது காலத்தை கழித்துவிட்டு செல்வதற்காகவே வருகின்றனர். அதுவே உண்மையான நிலைமையாகும். அதனை நாம் விநியோகிக்க வேண்டும். அதற்கு சந்தர்ப்பம் வழங்கும் நாடுகள் மாத்திரமே இன்று சுற்றுலாத்துறையில் முன்னேற்றம் அடைந்துள்ளது. தற்போது RDR விஜயவர்தன மாவட்டத்தில் 600 அறைகளை கொண்ட ஹோட்டல் ஒன்று அமைக்கப்பட உள்ளது. அது மிகவும் சிறந்தது.